ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு தோசை செய்கிறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் 10 எடுத்திருக்கேன். பூண்டு சின்ன சைஸில் ஒரு 5 எண்ணெய் எடுத்துக்கோங்க. 3 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, தக்காளி 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு தாளித்து ஊற்றணும். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெடிக்கட்டும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போல் போட்டுட்டு நம்ம அரைச்ச விழுதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே அரைக்கணும். அப்படி அரைக்க முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கெட்டியாக நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருண்டு வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் நான் தோசைக்கல் வச்சுட்டேன். முதல்ல தோசையை நம்ம ஊற்றிக்கலாம். ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த பேஸ்ட்டை அதில் வந்து தடவிக்கணும். சுற்றி வேற 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து அதில் வந்து அப்ளை பண்ணணும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நடுவில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா அப்படியே அழகாக ரோஸ்ட் மாதிரி வந்துடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.